நாங்க எல்லாரும் வரோமா. ஆ? ஆ, கண்மணியை நல்லா பாத்துக்கோங்க. கிளம்புங்க கிளம்புங்க. விட்டா பேசி பேசி எங்கேயே டேரா போட்டுருவீங்க. வீரா, சார், என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாம ஸ்ட்ரகிள் பண்ற அந்த குணம் ரொம்ப பெருசு. உனக்கு இயல்புலயே அது இருக்கு. எப்பவும் இது இருக்கணும், விட்டுறாத. கண்டிப்பா சார். நீ இருக்கிற குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. ஐய, விட்டா இவளுக்கு சிலையே வச்சிருவாரு போல இருக்கு. முடியல. சார், அப்புறம் நாங்க கிளம்புறோம். டேய் ராகவா, அப்பா. ஆட்டோவுக்கு ஃபோன் பண்றேன். டேய் உன் போனை கூட. வரோம் கண்மணி. பேக் எல்லாம் எடுத்துட்டு வா பிருந்தா. எதுக்கும் கவலைப்படாத, சரியா? பிருந்தா அக்கா. நல்லா படிக்கணும், சரியா? சரி. அப்ப நான் கிளம்புறேன். கடையில பார்க்க தானே போறோம். போ, பார்த்து போயிட்டு வா. இங்க இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னை மட்டும் புரிஞ்சுக்க முடியல. ஆமா, நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? ஆ? பெரிய கேள்வியா இருக்கே. நானே இது வரைக்கும் யோசிச்சது இல்லைன்னா பாரு. ஆமா, நான் நல்லவனா கெட்டவனா? கேள்வி நான் தானே கேட்டேன், திரும்ப என்கிட்ட கேக்குற. சரி. எல்லாருக்கும் அவன் நல்லவன் தான். மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது தான் விஷயமே. உனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான். அப்படி வச்சுக்கேன். அது என்னவா இருந்தாலும் நான் மாத்திக்க மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன். அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தடவை பார்க்கும்போது நல்லவனா இருக்க, இன்னொரு தடவை ரொம்ப கெட்டவனா இருக்க. அப்ப அப்படியே இருக்கட்டும். நல்லவன் சீக்கிரம் போர் அடிச்சிருவான். ஆனா கெட்டவன் எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. மாறி மாறி அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. ஆனா சில பேருக்கு நீ கெட்டவனா மட்டும்தான் தெரியற. அது அவங்க பார்வை சரியில்லப்பா. கண்ணாடி போடணும். அப்போ நான் கண்ணாடி போட வேண்டாம்ல? அது சொல்றேன், உன் மூஞ்சிக்கு அது செட் ஆகாது. ஏன் மூஞ்சிக்கு என்ன? கண்ணாடி செட் ஆகாதுன்னு சொன்னேன். சின்ன ஓவன்ல. இப்படியே இரு, அதான் நல்லா இருக்கும். சரி, கிளம்புறேன். சரி, பார்த்து போ. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? இதுல எது கஷ்டம்? நைட் லேட்டா வரும்போது சாப்பாடெல்லாம் போட்டனேப்பா. ஆமால. இனி நைட்ல லேட்டா வந்தா நானே போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். பாத்துக்கலாம். பழகினது தானே, பாத்துக்கிறேன். நான் வேணா பேசாம இங்க இருந்துட்டுமா? ஐயோ வேணாம்ப்பா, வேணவே வேணாம். உன் வாயில என்னால தாங்க முடியாது. இது வரைக்கும் தாங்கினதே பெரிய விஷயம். நீ கிளம்பு, கடையில பாப்போம். வரேன். பை பாய் பாய். வரோண்டி. கண்மணி, பார்த்து இருந்துக்கோ. எதுவா இருந்தாலும் எனக்கு மறக்காம கால் பண்ணு. வர. கிளம்புறோம் தம்பி. வரோண்ணா. சரிங்க அத்தை. சரி, பார்த்து. பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். பாய்க்கா. பாய்க்கா. ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீங்க அம்மாவை போறீங்க. விட்டமின் டேப்லெட்லாம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். எப்படி ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்துச்சு? நான் கர்ப்பம் இல்லைன்னு எப்படி சொன்னாங்க? சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்க எதுக்கு போய் சொல்லணும்? யாரு சொல்ல சொல்லிருப்பாங்க? ஒருவேளை இவங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா
அப்போ நான் மாசமா இல்லையா ஆந்தி எடுத்தது டேட் தள்ளி போனதெல்லாம் நான் இப்போ கஞ்சவா இருக்கேனா இல்லையா டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் எல்லாமே பொய்யா உனக்கு அம்மா இருக்கேன் நான் உன்னை விட்டுற மாட்டேன் பத்திரமா பார்த்துப்பேன் அப்ப ராஜேஷோட வாரிசு என் வயித்துல இல்லையா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க நல்லா கேம் ஆடி இருக்காங்க அது யாரா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் கண்மணி வாங்க உட்கார் உட்கார். என்ன கண்மணி, ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இங்க பாரு கண்மணி, அப்பா சொல்லுவாரு ஒருத்தரோட முகத்தை பார்த்து அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடலான்னு. இப்போ உன்னை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? தெரியல மனசுக்கு ஏதோ பாரமா இருக்கு எனக்கு தெரியும் கண்மணி. ஹாஸ்பிட்டல் செக்கப்பு, அத்தை பேசினது, நான் மாறன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னது, அது இதுன்னு இங்க வந்ததுல இருந்தே உன்னை போட்டு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அதை நினைச்சுதான் நீ கவலையா இருக்க. நடந்ததெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத கண்மணி. இனி நடக்க போறதெல்லாம் நல்லதா இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா படுத்து தூங்கு. கண்மணி, வேணா நம்ம 2 பேர் மட்டும் சினிமாக்கு போலாமா? ஜாலியா ஒரு காமெடி படம் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல? இல்ல பரவாயில்ல எனக்கு இப்போ மூட் இல்ல அதனாலதான் படம் பார்க்க கூப்பிடுறேன். இல்லைங்க இப்போ நான் படம் பார்க்குற மைண்ட் செட்ல இல்ல சரி விடு. அம்மா, வீரா, பிருந்தா எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா? இங்க பாரு, அவங்கள பார்க்கணும்னா சொல்லு, நாளைக்கு உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். வீட்டில் எல்லாரும் ஒண்ணா இருந்துட்டு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு கண்டிப்பா ஃபீலிங்கா தான் இருக்கும். இல்ல நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி, நான் போறேன். சரி, இப்ப நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அத்தையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, சரியா? என்கிட்ட பொய் சொல்லி என்னை நம்ப வச்ச அந்த டாக்டரை நான் சும்மா விட மாட்டேன். இந்த பேஷண்ட் பேமெண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் பாதி கட்டணும். ஆமா. கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கைனகாலஜிஸ்ட பார்க்கணும். உங்களை மாதிரி இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டோக்கன் வாங்கணும். அவசரமா பார்க்கணும். இப்போ டோக்கன்லாம் வாங்க முடியாது. மேடம் மேடம் இருங்க. சொன்னா கேளுங்க மேடம். நான் அப்படிலாம் அவசரமா பார்க்க முடியாது. பார்க்கணும். டோக்கன் சொன்னா வாங்கலனா கேளுங்க. அவசரமா அவசரமா பார்க்கணும்னு மேடம். சொல்றேன்ல. மேடம், சொல்லி என்ன விடுங்க. விடுங்க. நில்லுங்க. இந்தாங்கம்மா. நான் வரேன் டாக்டர். மேடம் மேடம், நில்லுங்க நில்லுங்க மேடம். மேடம். சொல்லிட்டு போல. மேடம், நில்லுங்க. மேடம் நில்லுங்க. சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்க மேடம். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே மேடம். வாங்க கண்மணி, உட்காருங்க. ஹெல்த் எப்படி இருக்கு?
வெயிட் செக் பண்ணீங்களா? டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்கல்ல? உட்காருங்க. என்ன கண்மணி, என்ன யோசிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க டாக்டர். என்ன உண்மை? எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கா? சொல்லுங்க கண்மணி, என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு. ஏன் என்னை இப்படி ஏமாத்துன? சொல்லுன்றேன்ல. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அத நீ சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்றியா இல்ல உயிரை விடுறியா? இல்ல, சொல்லிடுறேன். ம். சொல்லிடுறேன். ம். ஒருத்தன் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னான். இல்லனா என் குழந்தைய கொன்னுடுவேன் மிரட்டினான். எனக்கு வேற வழி தெரியல, அதான் அப்படி பண்ணிட்டேன். என் குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லிட்டேம்மா. என்ன மன்னிச்சிரு. நீ எல்லாம் ஒரு டாக்டர், கடவுளுக்கு சமமான இடத்துல இருக்க. நீ இப்படிலாம் செய்யலாமா? ஆ? நீ செஞ்ச தப்பால நான் தற்கொலை பண்ணவே துணிஞ்சிட்டேன். இது என் லைஃபையே ஸ்பாயில் ஆக்க பாத்துச்சு. இது என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எனக்கு புரியுது. என் குழந்தை உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. சரி, யார் உன்னை இப்படி செய்ய சொன்னது? அவன் இப்ப எங்க இருக்கான்? சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிடுறேன். ம், சொல்லு. அவன் இங்க வந்தப்ப அவனுக்கே தெரியாம நான் என் மொபைல்ல அவனை போட்டோ எடுத்தேன். சங்கர் அண்ணாவா? இவன் தான். என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி பழகிட்டு இவரா இப்படி பண்ணாரு? என் புள்ள மேல சத்தியமா இவன் தான் அப்படி பண்ண சொன்னான். கண்மணி, எங்க போற? இதோ இதோ வீட்டுக்கு நான். வா, நான் இறக்கி விட்டேன். இல்ல நான் பரவாயில்ல, நான் அப்படியே நடந்து போயிடுறேன். அட வா கண்மணி. அப்போ எனக்கு வாந்தி வந்தது, டேட் தள்ளி போனதெல்லாம் நீ சாப்பிட்ட மாத்திரதாம்மா காரணம். என்ன மன்னிச்சிருமா, நான் வேணும்னு செய்யல. நான் ஒரு டாக்டர். சீ. யதார்த்தமா கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்போம். அடுத்த சவாரி நீங்க தானா? சரி, அப்புறம் பார்க்கலாம். சரி. ஹலோ, சொல்லு கண்மணி. அண்ணா, நான் உங்களை பார்க்கணும், ரொம்ப அவசரம். என்ன விஷயம் கண்மணி? கொஞ்சம் நேர்ல வாங்கண்ணா, நான் சொல்றேன். நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க வந்துருங்க. எப்போ வரணும்? இப்போ உடனே பார்க்கணும்னா. சரி கண்மணி, நான் வந்துடுறேன், மீட் பண்ணலாம். இங்கதான் இதுக்கு பின்னாடி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. எப்படின்னா நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? எங்க அண்ணன் இருக்கும்போது தங்கச்சி தங்கச்சின்னு அவ்வளவு உரிமையா கூப்பிடுவீங்க.
உங்க தங்கச்சி வாழ்க்கையா இருந்தா இப்படிதான் விளையாடுவீங்களாண்ணா? எப்படி நான் இப்படிலாம் யோசிச்சீங்க? ஒருவேளை நான் தப்பா யோசிச்சு தப்பா ஏதாவது முடிவு எடுத்திருந்தேன்னா, இல்ல எங்க குடும்பத்துல சொல்லி குடும்பத்தோட எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஏதாவது பண்ணிருந்தோம்னா, அப்ப என்னன்னா பண்ணிருப்பீங்க? நீங்க எவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்துல விளையாடி இருக்கீங்க தெரியுமா? நீங்க, என் அண்ணன், ராஜேஷ்னு எல்லாரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க. எப்படிலாம் ஒன்னா சுத்தி இருக்கீங்க. உங்க 3 பேரையும் மாறி ஒரு நட்பை பார்க்க முடியுமான்னு எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு இருந்தீங்களே. எங்க அண்ணனும் ராஜேஷும் உங்களை எவ்வளவுலாம் நம்பினாங்க. என்ன போயா நான் பழிவாங்க நினைச்சீங்க? ஆமா, பழிவாங்க தான் நினைச்சேன். என்னால நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நான் என்னண்ணா பண்ணேன்? உனக்கு இன்னும் புரியல? நான், பாண்டியன், ராஜேஷ் 3 பேரும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். எங்க 3 பேர்ல ஒருத்தனுக்கு ஒண்ணுனா மத்த 2 பேரும் எதையும் யோசிக்காம வந்து நிப்போம். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். நாங்க எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்ததே இல்லை. பாண்டியன் உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏன், நாங்க 3 பேருமே ஆசைப்பட்டோம். ஆனா அந்த ராமச்சந்திரனோட பையன் எல்லாத்தையும் மாத்திட்டான். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நான் வேற ஒரு சவாரியில இருந்தேன். முடிச்சுட்டு வந்து அவங்க 2 பேரையும் பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆக்சிடென்ட்னு போன் வந்துருச்சு. கூடவே இருந்த 2 பேரும் ஒரு நிமிஷத்துல இல்லாம போயிட்டானுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாருமே இல்லாம பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஆக்சிடென்ட் பண்ண குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. அவனுங்க பொண்ணு கேட்டு வந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீ ஒத்துக்கிட்ட பாரு, அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆத்திரத்துல என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியாவது ஒண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பாம தடுத்துறணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். நீ கர்ப்பமா இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நினைச்சேன். நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு டாக்டர் மூலமா சொல்ல வச்ச. ஆனா நீ அதை மறைச்சு அந்த குடும்பத்துக்கு மருமகளா போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் அப்பப்போ உன்னை வீட்டுக்கு வந்து பார்ப்பேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம்னு நிறைய முயற்சி பண்ண முடியல. அப்போ எதுக்கு பணம் கேட்டு மிரட்டினீங்க என்கிட்ட? நீ அந்த கொலகார வீட்டுக்கு மருமகளா போயிட்ட. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இன்னும் அங்க நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ நகைய கொண்டு வரேன்னு சொன்னதும் நான் வந்து எடுத்தா மாட்டிக்குவேன்னு தான் நான் வேற ஆளை விட்டு எடுக்க வச்சேன். பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணா நீ ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிப்ப. இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீயே உண்மையை சொல்லிடுவேன்னு நினைச்ச. நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துக்கு எதுக்கு போன? தப்பு தானே? நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் அந்த குடும்பத்துக்கு வாழ போனேன்னு நினைச்சீங்களா? நீங்க என் அண்ணன் ஃப்ரெண்டு. நீங்களே இவ்ளோ யோசிச்சு என்னையும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினைக்கும் போது, நான் பாண்டியனோட தங்கச்சி ராஜேஷை என் புருஷனா நினைச்சிட்டு வாழ்ந்தவ. நான் என்னெல்லாம் யோசிப்பேன். அவ்வளோ ஈஸியா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா அங்க போய் வாழ்ந்துருவேனா? உங்களை சொல்லி தப்பில்ல, எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நான் அதுக்காக அந்த வீட்டுக்கு போல. அந்த குடும்பத்தை வேரோட சாய்க்கிறதுக்கு தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்கேன். அந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரோட நிம்மதியும் அழிச்சு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்க போறேன்.
ராமச்சந்திரன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லணும். அதை என் காதால நான் கேட்கணும். அதுக்கு தான் போனேன். என் நோக்கம் வேற யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவும் கூடாது. தெரிஞ்சா என்னை தடுத்து நிறுத்த பாப்பாங்க. ராஜேஷ் அம்மா கூட கல்யாணத்தை நிறுத்த நிறைய ட்ரை பண்ணாங்க. இப்ப நீங்களும் அதே வேலையை தான் பண்ணிருக்கீங்க. ஆனா யாரு வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும், எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அந்த குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன். இது என் அண்ணன் பாண்டிய, என் ராஜேஷ் மேல சத்தியம். என்னாச்சுமா? எதுக்கு அழுறீங்க? என் பையன் ஞாபகார்த்தமா இருந்தா அந்த ஆட்டோ மட்டும்தான். அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்கண்ணா. அண்ணனே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த ஆட்டோ இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆட்டோனா அண்ணனுக்கு உசுருன்னு. அது காணாம போச்சுன்னு அப்படியே விட சொல்ற. இப்போ யார்கிட்ட சொன்னாலும் ஆட்டோலாம் கிடைக்காது. சரி அழுவாத, வா பார்த்துக்கலாம், வா.